இது ஆப்பிரிக்கா கண்ட்ரிக்கு ஃபுல்லாக போகுது படம். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். தமிழர்கள் இருக்கிற பகுதிக்கு மட்டும் நிறைய படங்கள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதற்கு இல்லாததுக்கும் இப்போ போகுது. ஏன்னா இந்த படம் அந்தளவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமாக கமர்ஷியலாக நீங்கள் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு இந்த படத்தை உருவாகியிருக்காரு. இந்த படம் ஃபாரினில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆகிருக்கு. 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. மியூசிக்கில் பிஜிஎம்லாம் போட்டு கலக்கியிருக்காரு. ஜெயிலர்லாம் என்ன 10 ஜெயிலர் மாதிரி இந்த படம் நான் காமிக்கிறேன். ஸோ அதனால் படத்துக்கு விளம்பரம் ரஜினிகாந்த் அந்த பேர் சொன்னால் நீங்கள் போகும். நீங்கள் நாகார்ஜுனை பற்றி எதிர்பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லனாக வர்றாரு. இந்த பக்கம் 4 நண்பர்கள் ரஜினி, சத்யராஜ், அமீர் கான் அண்ட் உபேந்திரா. ஸோ இவங்க ஒரு கேங்கு. ஸோ இதில் ரஜினிக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் என்ன லாக் பண்ணுறாங்க ஒரு விஷயம். இவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது படத்தில். எதற்கு பண்ணாங்கன்னு தெரியாது. அவங்க போட்ட பிளான் ஒன்று, நடந்தது ஒன்று. அதுக்குள்ளே ஒரு பாலிட்டிக்ஸ் நடந்திருக்கு. சார், கூலி படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. பல நாடுகள், அதுவும் 100க்கு மேற்பட்ட நாடுகளில் ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆன முதல் நாளே 200 கோடிக்கு மேலே வசூலாயிடும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நடக்குமா? ஏன்னா இது வரைக்கும் தமிழ் திருவிழா போகாத சில நாடுகளுக்கெல்லாம் இந்த கூலி படம் போகுது. இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய அந்த படமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் எஃப்எம்எஸில் கிட்டத்தட்ட 90 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் ஆகிருக்கு. இது ஹையஸ்ட் பிஸ்னஸ், எந்த நடிகருக்குமே இல்லாத ஒரு பிஸ்னஸ். ஸோ இது சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு நடந்திருக்கு. அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 100 நாடுகளுக்கு மேற்பட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பிளானிங் போட்டு ஸ்கெட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கா கண்ட்ரிக்கு ஃபுல்லாக போகுது படம். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். தமிழர்கள் இருக்கிற பகுதிக்கு மட்டும் நிறைய படங்கள் போயிட்டு இருந்தது. இப்போ அதற்கு இல்லாததுக்கும் இப்போ போகுது. ஏன்னா இந்த படம் அந்தளவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமாக கமர்ஷியலாக நீங்கள் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு இந்த படத்தை உருவாகியிருக்கார் லோகேஷ் கனகராஜ். கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் இந்த இதுக்காக நான் ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கேன். என்னுடைய கவனம் பூராமே கூலியில் தான் இருந்தது. ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார், ஸோ மிகப்பெரிய ஒரு இமயம், அவரை நான் ஏற்க போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தால் கூட அந்த படத்தை வேற அளவுக்கு நான் கொண்டு போகணும் அப்படிங்கிற லெவலில் மைண்டு பூரா வேறு எதுக்குமே நான் பண்ணல. அவருடைய சோஷியல் மீடியா மொபைல் கூட நிறைய நாட்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தார். ஏன்னா வேறு எங்கேயும் டைவெர்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு. அவரோட இந்த ஏஜுக்கு என்ன கேரக்டர் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், என்ன ஸ்டைல் அவர்கிட்ட வாங்கலாம், எந்தளவுக்கு அந்த மேனேஜ் நம்ம கிரியேட் பண்ணலாம், ஃபேன்ஸுக்கு என்ன கொடுக்கலாம், அவரை வச்சு நல்ல ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுக்கணும், அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பக்கா கமர்ஷியல் மாஸ் கொடுக்கணும், அப்படிங்கிற அளவுக்கு முழு கவனமே கூலியில் தான் எனக்கு இருந்தது. ஸோ ரஜினி சாரை ஃப்ரேம் பை ஃப்ரேம், இன்ச்சு பை இன்ச்சாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவரும் நான் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்காரு. அவர் 74 வயசுங்கிறது நமக்கு தான் தெரியுது. பட் அவர் மேக்கப் போட்டு வந்தாலும் ஒரு 20 வயசு பையன் மாதிரி தான் இருக்கார் ஸ்பாட்டில். எங்கனாலே அவர்கிட்ட வேலை வாங்க முடியல அப்படின்ட்டார் லோகேஷ். அப்போது எந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா ரஜினி சார் இந்த வயசுலேயும் இந்த இதுலேயும் அவர் ஃபுல்லாக போகிறாங்க. மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கார் சூப்பர் ஸ்டாரில். இந்த படம் இந்தியா லெவலில் மட்டும் இல்லை, உலக நாடுகளில் மிகப்பெரிய எதிர்பார்த்துட்ருக்கு. ஆகஸ்ட் 14 அந்த நாட்கள் என்ன பட்டுக்கிட்டே இருக்குது, எவ்வளோ நாட்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆகஸ்ட் 14 50வது வருடம் அவருடைய திரையுலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆடியோ லான்ச்சு மிகப்பெரிய அளவில் பண்ணுறதுக்கு, கௌரவிக்க பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாலிவுட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற அத்தனை லாங்குவேஜ்லேயும் இருக்கிற அத்தனை ரஜினி ஃப்ரெண்ட்ஸு ஆக்டர்ஸ்லேருந்தையும் எல்லா சூப்பர் ஸ்டார் மெகா ஸ்டார்லேயும் இன்வைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவர்கள் ஸோ ரஜினி கௌரவிக்கிறாங்க. 50வது வருடம், 50 வருடமாக ஒரு ஹீரோ சூப்பர் ஸ்டார். ஸோ இது எந்த நடிகருக்குமே இல்லாத ஒரு விஷயம். இவர் கூட நடித்தவர்கள் எல்லாமே அண்ணன் கேரக்டர், அப்பா கேரக்டர், தாத்தா கேரக்டர் போயிட்டாங்க. இவர் மட்டும் ஹீரோ தான். இன்னமும் அவர் சினிமா நடிக்கிற வரைக்கும் ஒரு ஹீரோ தான், அவர் மாற்று கருத்தே இல்லை. இந்த படம் ஃபாரினில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆகிருக்கு. 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. டோட்டலாக யூனிட்டில் எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அவங்களே எதிர்பார்க்குறதா சொல்கிறாங்க. சத்யராஜே பார்ப்போம், இந்த படம் எப்போ தியேட்டரில் நான் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக்கில் பிஜிஎம்லாம் போட்டு கலக்கியிருக்காரு. அவங்களுக்கு ஜெயிலர்லாம் என்ன 10 ஜெயிலர் மாதிரி இந்த படம் நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டுருக்காரு. அதை ஸோ படமும் நல்லா வந்திருக்கு. பக்கா கமர்ஷியல், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக வந்திருக்கு. ரஜினி சாருடைய 1000 கோடி மடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உருவாகியிருக்கு இந்த படம்.
ஆகஸ்ட் 14 அன்றைக்கி நீ சொன்னது மாதிரி ஓப்பனிங் ஃபஸ்ட்டு டேயே 200 கோடியை தாண்டுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஏன்னா இந்தியா லெவல்லேருந்து மற்ற எல்லா நாடுகளுமே ரிலீஸ் ஆகுது படம். அப்படிங்கும்போது உங்களுக்கு 200 கோடி வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டே 200 கோடியை தாண்டும். மொத்தத்தில் இந்த படம் 1000 கோடியும் தாண்டுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக அது நடக்கும். இதுக்கான பிளானிங் எப்படி சார் போட்டிருப்பாங்க? 100க்கும் மேற்பட்ட படம்னா அப்போ ப்ரொமோஷன்லாம் எப்படி பண்ணுவாங்க? இன்னும் 1 மந்த்தோ 2 மந்த்தோ தான் இருக்குது. அது எப்படி பண்ணுவாங்க? இல்லை, இப்போ இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு கூலி ஹைப்பு தான் ஓடிட்டுருக்கு. இப்போ நீங்கள் லாஸ்ட் மந்த்லேருந்தே எல்லா படமும் அப்படியே டோட்டலாக ஆஃப் ஆகிடுச்சு. இவங்க வந்து ஜூலைலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஜூன்லேயே வந்து ஒரு கிளிம்ஸ் விட்டாங்க, ஒரு ஃபுல் சாங் ஒன்று விட்டாங்க. அதுலேருந்தே அப்படியாவது இப்போ ட்ரெய்லர் ரெடி பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்மிங் 27th வந்து ஆடியோ லான்ச் பிளான் பண்ணுறாங்க. 27, 30th ஆடியோ லான்ச் வந்து பிளான் பண்ணுறாங்க. அது மிகப்பெரிய லெவலில் இருக்கும். ப்ரொமோஷன் ரஜினிகாந்த் தான் ப்ரொமோஷன். நீங்கள் அவர் பேர் சொன்னால் அதான் ப்ரொமோஷன். அவர் ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனே தேவையில்லைன்னு தான் நான் நினைப்பேன். அந்த ஆடியோ லான்ச் ஒன்று போதும் பேசுகிறதுக்கு. அதான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க. பட்டு மற்றவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களை அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணுவாங்க. இப்போ வந்து ரஜினியை ஒரு ரெஃபரன்ஸ். ரஜினியை வச்சு தான் இப்படி பண்ணணும், இப்படி நடிக்கணும், இப்படி ஸ்டைல் பண்ணணும், டைலாக் டெலிவரி பண்ணணும், மாடுலேஷன் வேணும்னு சொல்லி மற்றவர்கள் இப்போ சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மற்ற நடிகர்களுக்கு ரஜினி வந்து ரெஃபரன்ஸாக இருக்காருங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் படத்துக்கு விளம்பரம் ரஜினிகாந்த் அந்த பேர் சொன்னால் நீங்கள் போதும். படத்தில் அமீர் கானும் நடிக்க போகிறாரு. உங்களோட காம்போ எப்படி இருக்கும் சார்? அருமையாக இருக்குது. நல்ல நண்பரெல்லாம் படத்தில் வர்றாங்க. நான் கதை வந்து லைட்டாக நான் விவிஷன் சேனலில் லைட்டாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட்டு ரொம்பவும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நான் இதை நல்ல அருமையான ஒரு ஸ்கிரிப்டு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்கள் மத்தியில் நடக்கிற ஒரு விஷயம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வில்லன் நாகார்ஜுனா, அவர் ஒரு பக்கம் கலக்கியிருக்காரு, மிகப்பெரிய ஒரு வில்லனாக வர்றாரு. நீங்கள் நாகார்ஜுனா பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு 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 நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லனாக வர்றாரு. இந்த பக்கம் 4 நண்பர்கள், ரஜினி, சத்யராஜ், அமீர் கான் அண்ட் உபேந்திரா. ஸோ இவங்க ஒரு கேங்கு. இதற்குள்ளே நடக்கிற என்ன போராட்டம், ஆர்பிள் என்ன நடக்குது, இந்த நண்பர்கள் மத்தியில் என்னென்ன விஷயம் நடக்குது, அதில் ஒரு நண்பருக்கு வந்து எதிர்பாராத விதமாக ஒரு விஷயம் நடக்குது. அதற்கு பிறகு அந்த நண்பரை எப்படி இது ரஜினியுடைய இது சேவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு கண்டென்ட்டு. ஸோ நல்ல ஒரு வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக, ஒரு ஆக்ஷன், கமர்ஷியலாக, மாஸாக ஒரு கண்டென்ட், ஒரு நல்ல ஒரு 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 த்ரெட் இருக்குது படத்தில். ஸ்ருதிஹாசன் ஒரு நல்ல ஒரு கேரக்டர். ஸோ இதில் ரஜினிக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் என்ன லாக் பண்ணுறாங்க ஒரு விஷயம், இவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது படத்தில். நீங்கள் 14th பார்க்கும்போது தான் தெரியும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எந்த அளவுக்கு போகுதுங்கிறது. அதை ரஜினி சாரும் ஸ்ருதிஹாசனும் பேரா பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் கிடையாது. அது ஒரு நல்ல காம்போ இருக்குது. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். சர்ப்ரைஸ் நான் உடைக்க விரும்பலை. அருமையான ஒரு காம்போ, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதை ரெண்டாவது இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் போன கொஸ்டின் கேட்டீங்க அமீர் கான் நடிப்புன்னு சொல்லிட்டு. ரஜினி சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிருக்கேன். ஏன்னா அமீர் கான் படத்தை ஒன்று ரஜினி சார் பார்ப்பாங்க, ஹிந்தியில் வர படங்கள் எல்லாமே. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சித்தாரே ஜமீன் பர் படத்தை வந்து ரஜினி சார் பார்த்துட்டு அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து படத்துக்கு கூட ஒரு ரோல் பண்ணுறீங்க அமீர் நீங்கள். ஸோ நம்ம இதில் வந்து ஒரு கேமியோ ரோல் தான். அமீர் கானுக்காக வந்து அந்த கேரக்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க லோகேஷ் கனகராஜ். நல்லா இன்னும் வந்து சீன் வரணும்னு சொல்லி. இந்த கெட்டப் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அமீருடைய கெட்டப்பு. அந்த சுருள் முடி வச்சு டார்க் பிளாக் ஷேடோட அந்த முண்டா பனின் கூட தம் அடிக்கிற ஷாட் பார்த்திங்கன்னா என்ன எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ ரஜினி சார் வந்து கூலியிலே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அவரோட ஆக்டிங்கை பார்த்துட்டு. அந்த ஹிந்தி படம் பார்த்துட்டு அதையும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அமீர் தூக்கி சாப்பிட்டு போயிடுவார் அப்படிங்கிறது சூப்பர் சார் ரஜினி சொன்னது. அதே போல தான் இப்போ வந்து தக்லைஃப் படத்துலையும் நிறைய செலிப்ரிட்டிஸ் நடிச்சாங்க, நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க. கமல் சார் கூட சொல்லியிருந்தாரு, என்னை விட மற்றவங்களுக்கு தான் ரோல்ஸ் அதிகமாக இருக்கும், சிம்புக்கு விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி. இந்த படத்துலையும் நிறைய செலிப்ரிட்டிஸ் நடிக்கிறதுனால ரஜினி சாரும் ஏதாச்சும் விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கா அவரோட? இது ரஜினிகாந்த் படம், சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய படம் இது. அதுதான் ஒன்லி சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். இதுக்குள்ளே மற்றவர் எல்லாமே வர்றாங்க. மற்றவர்களுக்கு வந்து என்னென்ன கேரக்டர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கன்னு தான் சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க. எல்லா பேருக்குமே இதில் வந்து தீனி போகிற அளவுக்கு லோகேஷ் பண்ணியிருக்காங்க. யாருக்குமே குறையே இருக்காது. இந்த கூலியினுடைய சூப்பர் ரஜினியினுடைய பேட்டர்ன் வேறு, நீங்கள் தக்லைஃபுடைய பேட்டர்ன் வேறு. அதில் நீங்கள் வந்து கதையை டோட்டலாகவே வாஷ் அவுட் பண்ணாங்க. எந்த கேரக்டருமே வந்து அவ்வளோ எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணலை. இருந்த கேரக்டர் எல்லாமே டேமேஜ் தான் படுத்தினார் மணிரத்னம் சார். அதை எதற்கு பண்ணாங்கன்னு தெரியாது. அவங்க போட்ட பிளான் ஒன்று, நடந்தது ஒன்று, அதுக்குள்ளே உள்ள ஒரு பாலிட்டிக்ஸ் நடந்திருக்கு. மணிரத்னத்தை மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாது, சரிங்களா? அதில் கமலஹாசன் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவங்களுக்குள்ளே என்ன நடந்த விவரங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து அதை போன மாதமே முடிஞ்சு போன கதை.
அதை திரும்பி அதை நம்ம பேசுகிறதுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் அதை முடிஞ்சதாக இருக்கட்டும். மணிரத்னம் எப்பயுமே ஒரு எக்ஸலண்ட் டைரக்டர் தான். கண்டிப்பாக கம்பேக் ஒரு படம் கொடுப்பாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை. ஸோ ரஜினி சார் கூப்பிட்டு மணிரத்னத்துக்கு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவர் வேறு லெவலில் காமிச்சவர். மணிரத்னம் ஒரு டேலண்ட் டைரக்டர் தான். பட் இந்த கூலி வேறு. லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டுக்கு 2K கிட்ஸுக்கு என்ன கமர்ஷியல் கொடுத்தா இண்டஸ்ட்ரியில் பேசப்படும், பிஸ்னஸ் லெவலில் எது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிறவர். அவருடைய படங்கள் எடுத்திங்கன்னா 5 படமே சூப்பர் டூப்பர் ஹிட் படம். லியோ மட்டும்தான் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போனாங்க. அது காரணம் வேறு, அதுக்குள்ளேயே நம்ம போக வேண்டியதில்லை. ஆனால் இதில் வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. கூலி படத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறோ அதை பண்ணுங்கள், டிஸ்டர்பன்ஸ் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் அவர் முழுமையாக ஒர்க் அவுட் பண்ணி ஃபுல் எஃபர்ட் போட்டு கூலியை உருவாக்கியிருக்கார். அதில் இந்த ஜேர்னல் வேறு. இங்கே இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம். இப்போ கூலி படத்தை பற்றி நிறைய சொன்னீங்க. ஜெயிலர் 2 அப்படின்றத அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அது எப்படி சார் போயிட்டு? அது பிரமாதமாக இருக்காது. இது வேறு, அது வேறு. நீ கூலியில் பார்க்குற தேவா கேரக்டர் வேறு, ஜெயிலில் பார்க்குற முத்துவேல் பண்ணிட்டு வேறு. நீங்கள் அதை ஸோ இதுக்கு அதுக்கும், அதாவது இதில் பார்க்குற ரஜினி நீங்கள் அதில் பார்க்க முடியாது, அதில் பார்க்குற ரஜினி இதில் பார்க்க முடியாது. வெரைட்டி காமிச்சிருக்காங்க. இதில் மாஸ் என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் பக்கா. அதில் வந்து அழகான ஒரு ரோல். நீங்கள் அந்த ரோல் இப்போ ஜெயிலரே நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு கண்டென்ட் இருக்குது, கதை அம்சம் ஃபுல்லாக இருக்குது. அதில் சென்டிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதில் இந்த படம் அந்த படம் ஏறிச்சுன்னா 2 படம் தான் இப்போ போட்டி. ரஜினி சாருடைய படம் 2 தான் போட்டி. நெல்சனுக்கு லொகேஷனுக்கு தான் போட்டி, கூலிக்கும் ஜெயிலருக்கும் தான் போட்டி. எது 1000 கூட அடிக்கும்? கண்டிப்பாக 2மே 1000 கூட அடிக்குங்கிறதா என்னுடைய கணிப்பாக இருக்குது. நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் இதை ஜெயிலர் 2 வந்து ரொம்ப அருமையாக பிளான் பண்ணி போயிட்டுருக்காங்க. இதே மாதிரி தான் லோகேஷ்க்கு எப்படி ஃப்ரீடம் கொடுத்தாங்களோ நெல்சனுக்கு அதே தான் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. கதைக்குள்ளே மட்டும் நீ நல்லா போயிடு, நீ உருவாக்கு, செலவு பற்றி கவலைப்படாத. இந்த படம் ஜெயிலர் 2 தான் இன்றைக்கி, அதாவது வசூலில் வந்து 2 படம் தான். சூப்பர் ஸ்டாரில் 2.0 ரஜினி சார் படம் தான் 800 crores கலெக்ஷன் நம்பர் 1. அதற்கு அடுத்து 700 crores வந்து ஜெயிலர். இந்த 2 படத்தையுமே கிராஸ் பண்ணி 1000 கோடி தாண்டணுங்கிறது தான் அவங்களுடைய கணக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேனர் 2மே ஒன்று தான். சூப்பர் அந்த கூலி பண்ணுற படத்தோட ப்ரொடக்ஷன் சன் பிக்சர்ஸ், ஜெயிலர் 2வும் சன் பிக்சர்ஸ். 2 படமே 200 கோடி, அதாவது 1000 கோடி 2 படமே தாண்டணுங்கிறது அவங்களுடைய கருத்து. அதற்காக லோகேஷும் ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காரு, நெல்சனும் போட்டிருக்காங்க. கூலியில் பார்க்குற ரஜினி வேறு, ஜெயிலில் பார்க்குற அந்த ரஜினி வேறு. இது August 14th ரிலீஸு. அது நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ். இந்த நெக்ஸ்ட் இயர் அநேகமாக மே அண்டு ஜூனில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஜெயிலர் 2.